திண்டுவனோ திருவண்ணாமலை ஓலூரு சூத்தூரு சூத்தூர் கிடையாதுப்பா ஓலூர் கிடையாது வேலூரு காட்டுவாடி புலிப்பாலா அங்கு கிளிப்பேட்டை சூத்தூரு தொட்டிப்பள்ளி சுத்தூரு தொட்டிப்பள்ளி அடுத்து முழக்கம்பட்டு இல்ல வையா முருகம்பட்டு வையா கால்நடியா போய்கிட்டு திருப்பதிக்கு எங்க போய் வர நாராயணா திருப்பட்டை அடிக்க வர நாராயணா நீ திருப்பதி போவாத எப்படி என்றால் அந்த என் பெருமான் ஏய்மையான் இந்த முருகம்பட்டு மகாசக்தி இருக்கிறார் நானு இந்த பராத்தனை யாய பராத்தனை 7 வருஷம் பஞ்ச பராத்தனை 10 வருஷம் தான் யாய பராத்தனை 7 வருஷம் பஞ்ச பராத்தனை 10 வருஷம் நான் கால்நடியா கூப்பிட்டுக்கினேன் திருப்பதி கால்நடியா வந்து என் வேடுதல் சேவை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்நடியா வந்துக்கிறேன் நான் எப்பேர் கொண்ட ஆளு எப்பேர் கொண்ட புள்ள தெரியுமா நான் எப்பேர் கொண்ட வீட்டு புள்ள சொன்னதான் தெரியுமா வீட்டுக்கார வீட்டு புள்ள யாரு நீ வீட்டுக்கார புள்ள சரிதான் விவகாரம் வீட்டுல எங்க அப்பா போனா மிலிட்டரிக்கு உங்க அப்பா நாட்டை காப்பாத்துக்கு மிலிட்டரிக்கு போனான் சரி எங்க அம்மா எங்க செத்துட்டாங்க உங்க அம்மா செத்துட்டானா இறந்துட்டாங்க யாரு உங்க அம்மா சரி நான் எங்க தேடி வச்சேன் டாடி அம்மா செத்து பேனா டாடி செத்து பேனா இல்ல மறந்துட்டாங்க செத்துட்டாங்கன்னு சொல்லுப்பா சொன்னேன் எங்க அப்பன் அப்பவே டேய் மாரட்சி நைரான் யாரு உங்க அப்பா ஹோட்டல்ல இருந்து வீட்டுல இருந்து ஓட்டமா வந்து அண்ணா மனைவி செத்து லைட் ஏறி இறங்கி ட்ரெயின் புடிச்சு நாட்டு வாட்டில வந்து இறங்கி காட்பாடி இருந்து பஸ் புடிச்சு சீ பண்ணப்பள்ளி வந்து இறங்கணும் அங்க ஏய் எங்க அம்மா மாரட்சி நைரான் உங்க அம்மா மாறு அன்னைக்கு 3 நாள் ஆயிடுது நாக்காய் போயிருக்குதுடா தூக்கிக்கு தானம் பண்ணிருந்தா வேற அக்கிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அவசர குளிப்பாட்டி எங்க அம்மாவை தூக்கி போய் போட்டாங்க போட்டுருந்துமே ஏன்னா நான் பில்டிங் போனேன் லாசி அதனால செட்டு ஓ அப்படியே அப்படி செட்டு கட்டி செக்யூரிட்டியா செட்டுப்பா சர்டிபிகேட் சரி நீ போனீங்க சூட்கேஸ் இல்ல சூட்கேஸ் குடிவால்ல வந்து இறங்குறேன் அங்க இறங்குறேன் சரி காட்பாடி போனேன் காட்பாடி இருந்து பெங்களூர் போனேன் பெங்களூர் இல்ல பெங்களூர் பெங்களூர் ட்ரெயின் ஏறி போனேன் என் சோத்து கால எடுத்து நான் எப்போ நான் பெங்களூர் சோத்து காலுப்பா என்னை பார்த்துட்டு 10,000 பேர் ஓடுறாங்க இங்க பாத்துட்டு 10,000 பேர் ஓடுறாங்க 10,000 பேர் ஓடுறாங்க வீட்டுக்காரங்கள்ல கலர்ல இருக்கிறேன் பெரிய ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 10,000 பேர் ஓடுறாங்க 10,000 பேருக்கு கமாண்டர் ஆபீஸ்ல போட்டாங்க அந்த 10,000 பேர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க நீ ட்ரைனிங் எடுத்துற எவ்வளவு ட்ரைனிங் அவங்களுக்கா மிலிட்டரி ட்ரைனிங் கிடையாதுடா கராட்டி ஆடுறது கரெக்டா என்ன கிள்ளி எடுத்து போடுறாங்க ஆமா இதெல்லாம் செய்யறாங்க பாத்துக்கிறியா சரி 10,000 பேர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறோம் நீதான் கேப்டன் எங்க அப்பா எதிர்க்கிய பார்த்து வச்சுக்கலாம் யாரு எதிர்க்கிய பார்த்து வச்சுக்கலாம் நேத்த பாத்து பொண்ணு இல்ல பொண்ணு பொண்ணு பார்த்து சரி பார்த்தாரு அங்க வந்து எங்க அப்பா போட்டோ அனுப்பினா பெரிய பொண்ணுக்கு போட்டு இல்ல போட்டோ போட்டோ அனுப்புறான் பார்த்தா எல்லாம் நல்லா இருக்குது போட்டோ மட்டும் சரி என்ன சரியில்லை கண்ணு சரியில்லையா கருடு பாறை பார்த்து எப்படி இருந்தது பக்கத்துல கருடு பாறை கருடு பாறை பார்த்தா கருடுல பார்வை பக்கத்துல இருந்தாலாம் கருடு பாறை பார்த்தா ஓகே சொல்லு ஓகே
நீ சொல்லிட்ட ஆ, சரி. அங்க இருந்து சித்தூருக்கு வந்து எங்க அப்பன் சூத்திரம் இல்லப்பா சித்தூர் சித்தூருக்கு வந்து தாலி ஆ. பூல் மாலை பூ மாலை பூ மாலை இதெல்லாம் எடுத்து வந்து வீட்டுல ரெடியா வச்சுக்கிறோம். யாரு அப்பா? நான் என்ன பண்ணேன் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். ஆ. நான் என் சூட்கேஸ் எடுத்து ட்ரெயின் ஏறி சூட் கேஸ் இல்லடா சூட் கேஸ் காட்டுவள்ளி இறங்கி இறங்கி அங்கிருந்து கவர்மெண்ட் பஸ் ஏறி கவர்மெண்ட் இல்ல கவர்மெண்ட் பஸ் ஏறி வண்டப்பள்ளி இறங்கி இறங்கி ஆகிறோம் ரெடியா எங்க அப்பா எடுத்துட்டு ஓ உன்னை எதிர்பார்க்கிறாரு குழந்தை சர்டிபிகேட் கொடுத்தாச்சுமே மிலிட்டரி போய் சேர்ந்தானே பேசுறானே பொண்ணு கோட்டாண்டு நிக்க வச்சுன்னு உட்கார வச்சுக்கிறாங்க. அங்கிருந்து ரெடியா பூ மாலை கொடுத்தாங்களா? பூ மாலைப்பா போட்டேன் தாலி கொடுத்தாங்க கட்டினேன் ஃபர்ஸ்ட் நைட் ஒன்னா பொண்ணேன் கலர் பார்த்துட்டு போயிட்டு பெட்ரூம் போயிட்டான். அப்பா கட்டணம் கொண்டாட்டி பெட்ரூம் போயிட்டான். நான் என்ன பண்ணணும் பால் பழம் மைசூர் பூக்கு தாசி பழம் இதெல்லாம் எடுத்துக்கின்னு உள்ள போயிருக்கேன். எப்போ நான் எடுத்து உள்ள வைக்க போறோம் யார் பண்ணாங்க எடுத்து மூக்கில வச்சேன். மூக்குல வச்சுட்டு போன் வந்தா காலையில் வச்சேன். சரி யாருப்பா பேசுறது? நம்ம ஈராக்ல இருந்து நம்ம இந்தியாவை கவர் பண்ண வர்றோம். துப்பாக்கி எடுத்துட்டு வரோம் சீக்கிரமா. ஓ மிலிட்டரிக்காரு ஈராக்காரன் நம்ம இந்தியா மேல வர்றோம். இந்தியா வாடான்னு சிலிண்டர் இல்லாத படுத்துக்கிறான். பார்த்தா எங்க பார்த்தாலும் சிலிண்டர் 2000 3000 சிலிண்டர் இல்லையா பொண்டாட்டி சோறு ஆகிற மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை பார்க்கணும் கூட்ட பார்க்கணும். நீ கேட்ட டாடி நான் நாட்டு தாங்க முக்கியம். சரி சரி நாட்டு நான் காப்பாற்றணும். யாரு நீ நாட்டு காப்பாத்து நீ போன நான் போறேன் கூட்ட காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள் கல்யாணமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கப்பா என்ன அனுப்பிச்சுட்டாரு டாடி அனுப்பிச்சுட்டாரு ஷூட் பண்ணி சண்டை போட்டு போராடுறாங்க. 11வது வயசு வீட்டுக்கு வந்தா அப்புறம் குழந்தை. ஓ 11வது வருஷம் நீ வீட்டுக்கு வர்ற அம்மட்டு குழந்தை இல்ல அம்மத்து குழந்தை டாடி உங்ககிட்ட வருது டாடின்னு வர்றான். அம்மால கல்யாணம் உட்காந்து பேசுறது இல்ல பண்றது இல்லையே டாடி யாரு எங்க அப்பனை காமிக்கிறான். எங்க அப்பனை காமிக்கிறான். அப்பனுக்கு போந்தாய் எனக்கு போந்தாய் ரெண்டு ஒண்ணு உயிர் கொடுத்த ஆண்டவனுக்கு உயிர் கொடுத்த மாதிரி தராங்க. உயிர் கொடுத்த ஆண்டவனுக்கு முன்னாடி தேவை போந்துச்சு போயிட்டு அது என் பொழுதானே. அப்படி நான் கால்நடையை போயிருக்கிறேன் பேசுறீங்க. நான் சொல்ல தவிர நினைக்காத உன் பெராத்துல இருக்கட்டும். இருந்தாலும் என் பெருமான் ஏய்மணியான் திருப்பதியில முருகம்பட்டு மகாசனத்தில் கொண்டுக்கிறாரா? அவர் தூணில் இருப்பார் தங்கச்சி திருமணம் விட்டாங்க. அதனால வந்திருக்கிறார். இங்க காட்சி அளிக்க வேண்டும் என்று அதுவோ ஒரு ஆளை பார்த்துட்டு இவரா அவரு கிடையாது. அவர் சாமி தெம்புறாரு. எங்க முன்னாடி போய் படம் பார்த்துக்கிறியா? பார்த்துருக்கிறேன். அதுல கடைசியில வந்திருக்கா பாத்தியா? யாரு? அதான் ஆமா அதான் மாறிக்கிறான் போய் அவரு கிடையாது பகவானு. அப்புறமாவா யூரா என்னடா இல்ல சீலப்பள்ளி சிவபூச்சி ஹாஸ்பிட்டல் சீலாப்பள்ளி சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போய் சிவபூச்சி ஹாஸ்பிட்டல் இல்ல சொல்லு. அது போய்க்கிறியா? போயிருக்கிறேன். வித்வான் பா அவரு அவரு கிடையாது. அப்புறமா பாரு இவரா என்னடா இன்னைக்கு நான் காணிப்பாக்கம் போய்க்கிறியா? காணிப்பாக்கம் போயிருக்கிறேன். காணிப்பாக்கம் கோயில் குளம் பாத்தியா? பார்த்துருக்கிறேன். கோயில் பின்னாடி குளம் பார்த்தேன். கோயில் பின்னாடி குளம் கோயில் முன்புறமா இருக்கும். நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? கோயில் பின்னால வண்டி குளமே இருக்குது. அது பின்னதான் குளம் கட்டுறது. ஆமா சரி பார்த்தேன். பார்த்து அந்த கொஞ்சம் குளம் இல்லையா இருக்குது. அந்த கொஞ்சம் தண்ணி பாத்தியா? பார்த்துருக்கிறேன். பாசு ஆமா ஐயா பகவானே பகவானே இதுக்கு
பகவானியே பகவானியே அப்படின்னு சொல்லணும். ஐயா எருமாடு எருமாடு ஏழு மணியானே ஏழு மணியானே எங்கடக்கிறாயோ கோவிந்தா எங்கடக்கிறாயோ எங்கிருக்கின்றாயோ கோவிந்தா எங்கிருக்கின்றாயோ தோரமலிகவாடா தோரமலிகவாடா ஏச்சி அவர் தோலமலிக்கு வர அதாவது தோரகாபுரி வாசா தோரகாபுரி வாசா ஆறுபி இல்லை பொறுப்புடானே பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும். பகவானே பக்தா வணக்கம் வணக்கம். ராசி 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 யாருக்கு என்ன வேணாலும் சரி அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணா போதும். எப்படி பகவானே ஊரான பொண்ணு ஊரான பொண்ணு ஊரான பொண்ணு எவ்வளவு டிகிரி வெளியே படிக்க வச்சு சவரம் போட்டு வேணும்லாம் கொடுத்து ஊரான சரி அதனால அது ஊரான பொண்ணு எதுக்குன்னு ஒரு சொல்லி போட்டேன் ஆகினாலே அதனால என்ன ஒரே ஒரு வாரம் சரி நான் செய்யறேன் அப்படின்னு உண்மை ஆமா செய்த உதவி செய்ய சி பண்ணப்பள்ளி மண்டலம் சரி சி பண்ணப்பள்ளி அப்படின்னா எனக்கு பெரிய மெத்தோடு கிடையாது, சின்ன கூரோடு கிடையாது, மத்திய ரகத்தில் இருக்கிறது தட்டி வீடு. அந்த தட்டி வீட்டுல நேற்று குழந்தை நிம்மதி கழு தட்டு குழந்தை டாப்பா திறந்தா உள்ள நாய் தரகுல நான் திரும்பி வந்துட்டு போறேன். அப்படி தரகுல திரும்பி நெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, பின்னால ஒரு பெரிய குண்டு இருக்குது. அந்த குண்டு மேல ஏறி மேல ஏறி 4 ஓடு எடுத்து தனியா வச்சுட்டு உள்ள விதி முன்னாடி அபிஷ்டு அருள் கொடுக்க வேண்டுமா? என் அம்மாவை கொடுத்த என் முன்னாடி வேற பொண்ணு கொடுத்துருக்கா? எங்க அம்மாவை கொடுத்த இந்த மாதிரியே பொறுப்பு வச்சிருக்கிறேன். இப்போ என் முன்னாடி சரி, அப்படியாகட்டும். என் நாளை காட்சி கொடுத்து அருள் கொடுத்து பாகியம் இல்லை பாகியம் கொடுக்க வேண்டும். அப்படியா? உன் அருளால பொறுப்பு. நான் இங்க கூத்தாடி இருக்கிறேன், வீட்டாண்டி அவங்க கூத்தாடி இருக்கிறேன். சரி, எனக்கு ஒரு அருள் கொடுங்கள், நான் சென்று வருகிறேன். என் பை ரொம்ப நான் என்ன சொல்ல வேண்டும்? எதுவும் சொல்ல வேண்டாம். என்னுடைய பேர்தா கோவிந்தா மாதவா மதுசூதனா என்று உரைத்தால் போதும், உன் பயிரும் விடும். அவரையாக சென்று வருகிறேன். பைதா பைதா மாதவா எப்படி என்றால் எப்படி இப்பேற்பட்ட பசுமையான சபையிலே சபை முன்பாக வந்திருக்கிற நபர் யார் என்று விளக்கம் விளக்கமா சொன்னால் எனக்கும் தெரியும், சபை உள்ளவருக்கும் புரியும். ஆமா, நான் தேவகீதா மைதானால் எப்படி என்றால் வசுதேவருக்கும் வசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் இரு தம்பதிக்கும் பிறந்து இந்த பேர்தான் கிருஷ்ணன் என்று அழைப்பார்கள். அடியன் வணக்கம் பகவானி. ஆசி ராசி ராசி ஆகட்டும். அச்சுதன் என்று உரைப்பார்கள்.
அவதாரங்கள் அநேகம் அநேகம் உண்டு. எப்படி என்றால் எப்படி? என்னுடைய அம்மா நாங்க வழங்கக்கூடியனோ கம்சன். கம்சன். ஆமா. ஆஹா. என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார்? இரு தம்பதியாருக்கும் இரு தாய் தந்தை மாறிக்கும் திருமணம் செய்து ரதத்தில் அமர வைத்து ஊர்கோலமாய் எடுத்து சென்றார். யாருடைய அம்மா? கம்சன். ஆமா. சரி. தருணத்திலே ஆகாய வாணியவன் பார்த்து அடே கம்சா, கம்சா, உன்னை கொல்லும் பொருட்டாய் உன்னுடைய தங்கை வயிற்றிலே பெருக்கக்கூடிய 8வது குழந்தையார் உனக்கு கட்டாய மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது என்று உரைக்க வார்த்தை கேட்டு என்னுடைய அம்மானாக வழங்கக்கூடிய கம்சன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார்? மாதவா ஐயா, இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த உருவாளை எடுத்து தாய் சடையை பிடித்து அறுக்க முயன்றா. அத்தருணத்திலே இது தகப்பனார் என்ன உரைத்தார் தெரியுமா? மைத்துனா, எங்கள் வயிற்றிலே பிறக்கக்கூடிய பிள்ளையால் தான் உனக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களால் உனக்கு யாதொரு அவக்கேடு நேராது என்று உரைக்க அதை கேட்டு அம்மானாக விளங்கக்கூடிய கம்சன் என்ன செய்யணும் தெரியுமா? என்னுடைய தாய் தந்தை மறுகளையும் இருவரையும் சிறைச்சாலை அழைத்து வைத்தார்கள். ஆமா, சிறைச்சாலை அழைத்து வைத்த பிறகு ஆமா அழைத்து வைத்த பிறகு பிறந்தது 6 குழந்தைகள். ஆமா. பிறந்த பிறகு என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார்? அந்த பாவை கம்சன் வாளுக்கு இரையாகி போச்சு. கொன்று குவித்து விட்டார். ஆமா. ஆகட்டும் ஐயா. 7வது குழந்தை பிறந்தது. அப்பொழுது யான் என்ன செய்தேன் தெரியுமா? எப்படி என்றால் வேதாயுகத்திலே என்னுடைய தம்பியாக வழங்கக்கூடிய லக்ஷ்மணனுக்கு என்ன வாக்களித்திருக்கின்றேன் தெரியுமா? என்ன வாக்கு? தம்பி லக்ஷ்மணா, வரக்கூடிய கோபராயுகத்திலே நீ எனக்கு அண்ணனாய் நான் உனக்கு தம்பியாய் தொண்டு புரிவேன் என்று உரைத்த பிறகு என்னுடைய மாயாக நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்னுடைய பெரிய தாயாக வழங்கக்கூடிய ரோஹிணி அம்மையார் இருக்கிறேன். அந்த 7வது குழந்தை எடுத்து அண்ணன் கர்ப்பத்திலே சாட்டினேன். ஆமா. அந்த பிறகு அண்ணன் பலராம சக்கரவர்த்தி பிறந்தார். ஓஹோ, உடைய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி பிறந்தார். ஆமா. பிறந்த பிறகு மேலும் எப்படி தெரியுமா? எப்படி நான் எப்படி பிறந்தேன், நான் எவ்வாறு வளர்ந்தேன் என்ற விளக்கம் சொன்னார். செக்கு சக்கர கையானார் சாது கற்கும் மெய்யனா எனக்கு ஒரு சந்தேகம். மாதவா, கரத்தில் இருப்பதோ சக்கரம், ஒரு கரத்தில் இருப்பதோ சங்கநாதம். ஆமா. எப்படி என்றால் நான் பிறக்கும் போது எப்படி என்றால் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் புதன்கிழமை சுக்லபட்சமி இப்படி சொல்லக்கூடிய அந்த ஜாமத்திலே யான் பிறந்தேன். இரவிலே நீங்கள் பிறந்தது. ஆமா. பிறந்த பிறகு அப்படி இருக்க மாதவா ஐயா பிறக்கும் போது செங்கும் சக்கரமும் கதாயுதத்தோடு யார் பிறந்தேன். செங்கும் சக்கரமும் கதாயுதத்தோடு பிறந்தீர்கள். அந்த சிறைச்சாலையில் பிறந்த பிறகு கண் ஜாடையை காட்டினேன் என்னுடைய தகப்பனுக்கு. ஓ, உன்னுடைய தகப்பன் வசுதேவ மகனுக்கு காண்பித்தார்கள். ஆமா.
கஞ்சாடை காட்டி எப்படி என்றால் எப்படி? நான் பிறந்த பிறகு என்னை ஒரு கூடையில வைத்துக் கொண்டு அசோத இல்லத்திலே நந்தகோபால இடத்திலே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றாளா? பெண் குழந்தை எடுத்து சிறைச்சாலைக்கு எடுத்து வந்து விடுங்கள். என்னை எடுத்து அந்த அசோத இடத்திலே வைத்து விடுகிறது. என்னுடைய தகப்பனோ என்னை ஒரு கூடையை வைத்து எடுத்துக் கொண்டாரா? சிறைச்சாலை இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் தானாக திறந்ததா? ஆமா. அருகாமல் இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாம் மயக்கமாகிவிட்டார்களா? அந்த நேரத்தில் நான் பிறக்கும் போது மலை கொட்டோ 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 என்று கொட்டிய பிறகு என்னுடைய தகப்பனோ என்னை சிரத்திலே வைத்து எடுத்து வந்து சென்றாரா யமுனா கரைக்கு. சென்ற பிறகு என்ன தெரியுமா? ஆதிசேடன் குடை பிடிக்க எப்படி என்றால் ஆதிசேடன் என்றால் 5 தலை நாகம் குடை பிடிக்க என்னுடைய தகப்பனோ எடுத்து வர கரையை சேர்ந்தாரா. சேர்ந்த பிறகு அசோதனைக்கு சேர்ந்த பிறகு பெண் குழந்தை எடுத்து என்ன அவ்விடத்திலே வைத்து மறுபடியும் சிறைச்சாலைக்கு எடுத்து வந்தார்களா? அந்த நேரத்தில் சிறைச்சாலை இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் தானாக மூடிக்கொள்ளலாம். இருந்ததோ பெண் குழந்தை கீர் கீர் என்று ஒரே சப்தம். சப்தத்தை அறிந்து காவலாளிகள் எல்லாம் என்ன செய்தாரா தெரியுமா? என்னுடைய அம்மானாக வழங்கக்கூடிய கம்சனுக்கு அறிக்கை செய்தார். அறிக்கை செய்த பிறகு என்னுடைய அம்மனோ சென்று ஆமா வந்த பிறகு ஏன் பெண் குழந்தை எடுத்து இரு பாதத்தை பிடித்து ஆதாயமாக வீசிய எறிந்த பிள்ளை 11 கரத்தோடு சிவந்த முகத்தோடு கையிலே திரிசூலம் ஏந்திக் கொண்டு அடே கம்சா உன்னை கொல்லும் பொருட்டாய் நந்தகோபாலனிடத்திலே ஒரு பெண் குழந்தை பிறந்து எப்படி என்றால் கிருஷ்ணன் பிறந்திருக்கின்றார். அறிந்தோ தெரிந்தோ மக்கள் அனைவரும் பேசுகிறார்கள். ஆமா அறிந்தோ தெரிந்தோ என் இரு பாதத்தை நீ பிடித்தாய் ஆகியனாலே உன்னை விட்டு விடுகின்றாய் என்று உரைத்து மறந்து விட்டார் அம்மன் ஆதி பராசக்தி தாய். மாதவா அத்தருணத்தில் நான் யாருக்கு சகாயனா வந்திருக்கின்றேன் தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு சகாயனா வாழ்ந்தீங்க பகவானே? எப்படி என்றால் அத்தை பெற்ற செல்வங்கள் இருக்கின்றார்கள். பஞ்ச பாண்டவர்கள். ஆமா எப்படி அந்த பஞ்ச பெற்ற தூயனான் பாண்டவர் சகாயனா
பாண்டவரை அதிலும் பகலும் காற்றனுக்கு காத்துக்கு வருகின்றார்கள். ஆமா, அப்படின்றார். மேலுடைய கருத்து என்ன பகவானே? எப்படி என்றால் எப்படி பஞ்ச பாண்டவருக்கு நான் காட்சி கொடுக்க வேண்டும். ஆமா, என்னை கோரி அந்தவரோ கூறி அழைகின்றார்கள். ஆமா ஆமா, அதே பாண்டு மக்கள் வாதாடி வந்தார்.